जय विजयी भव सद्गुरुनाथा सद्गुरुनाथा गोपाल कृष्ण जय विजयी भव सद्गुरुनाथा सद्गुरुनाथा गोपाल कृष्ण जय विजयी भव सद्गुरुनाथ नृसिंहपदाश्रित गुरुवर्य देव नृसिंहपदाश्रित गुरुवर्य देव जय विजयी भव सद्गुरुनाथ सद्गुरुनाथ गोपाल कृष्ण भागवताश्रित सद्गुरुनाथ सद्गुरुनाथ गोपाल कृष्ण भागवत चरण रेणो श्री सद्गुरुनाथ गोपाल कृष्ण सद्गुरुनाथ मम गुरुनाथ गुरुदेव वर्या मम गुरुनाथ सद्गुरुनाथ गोपाल कृष्ण जय विजयी भव सद्गुरुनाथ सद्गुरुनाथ गोपाल कृष्ण मम गुरुनाथ गोपाल कृष्ण नृसिंहपदाश्रय गोपाल कृष्ण नृसिंहपूजक गोपाल कृष्ण अदोषदर्शिन् गोपाल कृष्ण प्रदोष पूजक गोपाल कृष्ण जय विजयी भव सद्गुरुनाथ सद्गुरुनाथ मम गुरुनाथ सद्गुरुनाथ गोपाल कृष्ण सद्गुरु गोपाल कृष्ण भागवत स्वामिनः जय संजीवी भागवत स्वामिनः जय समस्त सदाचार्य वृंद की जय समस्त कोटि सज्जन लकु जय आस्ते देशिक चरणम निरवधिरास्ते तदीक्षणे करुणा आस्ते देशिक चरणम निरवधिरास्ते तदीक्षणे करुणा आस्ते किमपि तदुक्तम् आस्ते किमपि तदुक्तम् आस्ते किमतः परं जन्म साफल्यम् आस्ते किमपि तदुक्तम् आस्ते किमतः परं जन्म साफल्यम् आस्ते देशिक चरणम पूर्व पुण्यवशात् நம் ஜன்மாந்தரங்களிலே செய்த நாம பலத்தின் பிரபாவத்தினாலே ஆச்சாரிய புருஷன் நமக்கு லப்தமாகின்றான். கோபாலகிருஷ்ண சத்குரு நமக்கு புண்ணியவசாத்து பூர்வ புண்ணியவசாத்து பாக்யவசாத்து சௌபாகியவசாத்து நமக்கு லப்தமானார். அவருடைய திவ்ய சரணாரவிந்தங்களை மடியிலே எடுத்து வைத்து கைங்கரியம் பண்ணும் பாக்கியத்தை பெற்றோம். அதிசுலபமாக அப்பா என்று அருகாமையிலே சென்று அந்த தபஸ்வியான மகாபுண்ணிய ஷீலரை அந்த மகனீயரை ஆச்சாரியரை நமது பிராணநாதரை நாம் ஆண்டி நமது சம்சயங்களுக்கு விடை பெற்றோம். பல்வேறு சந்தேகங்கள் நிவர்த்தி செய்ய பெற்றோம்.
பல்வேறு குணாதிசயங்கள் அவரிடந்து நம்மிடம் வந்து ஒட்டின. ஆச்சரியமான மகான்களின் சங்கமம் நமக்கு கிடைத்தது. அவையெல்லாம் குரு பிரபாவத்தால் அன்றோ. அப்பேற்பட்ட ஆச்சரியமான குருநாதன் பாரத தேசமென்றும் மும்முறை தம் திருவடியால் பதித்த மகனீயருடைய திருவடியை நாம் லாரணை செய்தோம். அவருடைய திருவடி துகளாகவே இருந்தோம். அந்த பாதச்சாயா சுகா பர்த்துஹு என்று அவருடைய திருவடி நிழல் தருகின்ற அந்த சௌக்கியத்தை அனுபவித்தே நம் வாழ்க்கை ஓடிவிட்டது. அவருடைய நினைவலையிலே நாம் இருந்த வண்ணம் இருந்தாலே பாபம் என்பது நம்மிடம் இனி அண்டாதிருக்கும். அவர் செய்த தபோபலம் அடுத்த 100 ஆண்டுக்கு நம் வம்சத்தை காப்பாற்றும் அளவுக்கு திறன் கொண்டதாக இருக்கின்றது. அப்பேற்பட்ட ஆச்சரியமான குருநாதர் ஆஸ்தே தேசிக சரணம், அந்த திருவடி நமக்கு லப்தமாகிவிட்டது. நிரவதிராஸ்தே ததீக்ஷணே கருணா. ஈஸ்டரிலே ஜபம் முடிந்து ஏகாந்தமாக படுத்து கொண்டிருப்பார். ஆனால் நாம ஜபம் மனசிலே ஓடிக்கொண்டிருக்கும். தேக அசக்தியினாலே சற்று கண்ணாயிருந்து இருப்பார். அந்த திருமுக மண்டலத்தை தரிசித்தால் அழகான அந்த தாமரை போன்ற அண்டர்ந்த தாமரை போன்ற திருக்கண்கள், ஞான பிரகாசத்தை ஜுவலிக்கின்ற திருக்கண்கள், நிசம்மனை போல் ஒளிரும் திருக்கண்கள், அந்த முக சோபை, அந்த ஞான பிராச்சுரியம், அந்த காந்தி, பிரேம காந்தி, அவரிடமிருந்து வெளிப்படும் அந்த அமானுஷ்யமான அந்த சாநித்திய வைசிஷ்யம், இவற்றால் ஈர்க்கப்பட்டு அந்த திருமுக மண்டலத்திலே தோள் கண்டீர் தோளே கண்டார் கமலமன்ன தாள் கண்டார் தாளே கண்டார் என்று கம்பன் வர்ணித்தது போல் அவருடைய திருமுகத்திலே வைத்த கண்ணை திரும்ப வாங்க இயலாது நாம் சிரமப்படுகின்ற அந்த பரிசரத்திலே, அப்பா எப்பொழுதுதான் வந்தாயா என்று அவருடைய வதனம் மெல்லிய குரலிலே நம்மை விசாரிக்கும் பொழுது நம் ஹிருதயத்தை யாரோ தொட்டு தடவி கொடுத்தால் போன்ற ஒரு சுகானுபவம் ஏற்படும். ஆற்றிலே மாமனார் மாமியார் குழந்தைகள் எல்லாரும் சௌக்கியமாக இருக்காளா? ஏகாதசி சங்கீர்த்தனம் நடக்கிறதா? ஒரு வாரம் பஜனை பண்ணியிருந்தேளே, பண்ணுறேளா? உனக்கு இப்போ வேதத்தில் என்ன ஆகியிருக்கு, என்ன பண்ணின்னு இருக்க? அந்த ஒரு சில வார்த்தைகள் குடும்ப பிரச்சனமே ஆனாலும் அது அலௌகிகமான சுகத்தை தரும். காரணம், நிரவதி ஆஸ்தே நிரவதி கருணா ததீக்ஷணே. அவர் திருக்கண்களை திறந்து அந்த கடைக்கண் பார்வையால் நம்மை லாலனை செய்யும் பொழுது கிடைக்கின்ற சுகானுபவம் அனுபவித்தவர்களே அறிவர். கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் என்ற நிலைதான் எங்கும் காணப்படும். ஆச்சாரிய புருஷனுடைய தபோ சித்தி, தபஸ், மகா தபஸ்வி, வயிற்றை கட்டி இந்திரியங்களை ஒடுக்கி ஞானபலத்தினாலே தேகபலத்தை வென்று நிருசிம்ம பதாஷ்டிதராக, நிருசிம்ம பூஜையே தன்னுடைய முழுமூச்சாக, நிருசிம்ம மந்தமே தன் நாவிலே தவழும் உயர்ந்த தேனினும் இனிய வஸ்துவாக அனவரதம் ஜபம் செய்து நிருசிம்ம நாமத்திலேயே தன்னை மறந்து சதா ராமராம ஜபத்தில் தன் ஆழ்ந்து உயிர் மூச்சாக, இவர்தான் அனுத்தராவதார தியாகராஜரோ, இவர்தான் அந்த பத்ராஜர் ராமதாசரே வந்திருக்கின்றாரோ, அல்லது நாரதரோ, தும்புருவோ, வீணாபாணியான அந்த மகதி என்கின்ற யாழை மீட்டிய வண்ணம் ஸ்வரார்ணவத்தை தியாகராஜருக்கு தந்த அந்த சாட்சாத் நாரதாம்ச சம்பூதரோ, அல்லது சாட்சாத் பிரஹ்லாதனோ, அல்லது பக்தராஜனான பிரஹ்லாதனோ, அல்லது துருவனோ என்று வியக்குமா போரே அத்தியந்த பால்யத்திலிருந்தே ஒரு உயர்ந்த நிருசிம்ம பக்தியின் பிரதீகமாக விளங்கிய குருநாதர். அவர் அப்பொழுது கடைக்கண் பார்த்து, அது அந்த கடைக்கண் பார்வை நம்மிடம் பேசும். ஒரு முறை சிறு குழந்தையாக இருந்த பொழுது ஆல் இண்டியா சாய் சமாஜ் அவ்விடத்திலிருந்து உச்சவர்த்தி, அது விஜயதசமி ஒட்டி வருகின்ற 3 நாள் கல்யாண உற்சவம், ராதா கல்யாண உற்சவம், அவருடைய நித்தியோத்சவம் சவர்த்தி
யாதృச்சிகமாக பருப்பு நிறைந்த பை என்னிடத்திலே தரப்பட்டது. நானும் சிறுவன், 5 கிலோ இருக்கும். அது மெல்ல மெல்ல 10 கிலோ ஆகி என் முகத்தை மறைக்கும் அளவிற்கு அந்த பை உயர்ந்து விட்டது. ஒரு கண நேரத்திலே யாருக்கோ கஞ்சாடை காட்டினார். என் மனவோட்டத்தை அறிந்தாரோ என்னவோ, அல்லது என்னால் இது இயலாது கொட்டிவிடுவான் திரவியத்தை என்று நினைத்தாரோ, அல்லது சேஷ்டி செய்யும் பாலகனாயிற்றே என்று நினைத்தானோ என்னவோ, அடுத்த கணம் ஒரு வயோதிகர் என்னிடம் வந்தார். இந்த பையை எடுத்துவிட்டு தான் ஏந்தி கொண்டு என்னிடத்திலே காலிப்பையை தந்தார். பின்னர் அது ரொம்பியது. அந்த ஒரு கண நேரத்திலே அந்த கடைக்கண் என்னை நோக்கி திரும்பியதும் அதை பார்த்த ஒருத்தர் ஓடி வந்து என் கையிலிருந்து அந்த பையை எடுத்ததும், இது நாட்டிய சாஸ்திரத்துக்கு அப்பாற்பட்ட விஷயம். ஏனெனில் நாட்டிய சாஸ்திரத்தில் அபிநயம் அறிந்தவருக்கே அது அபிநயத்தின் அர்த்தபாவம் புனியும். ரகசியார்த்தம் என்ன சொல்ல வருகின்றார்? அவருடைய கைகளும் கால்களும் சர்வ அவயவங்களும் நாட்டிய சாஸ்திரத்தில் லயப்பட்டு பாவோத்ரேகமான சங்கீர்த்தனத்தின் எதன் மத்தியே அவர் ஆடுகின்ற அந்த அழகு பலவித பாவங்களை துவனித்தாலும் இதுபோல சிறு பாவங்களினாலே என் போன்ற சிறாரை கவர்ந்தவர் என்றால் ஆச்சரியமல்ல. ஆஸ்தே ததீக்ஷணே கருணா ஆஸ்தே கிமபி ததுக்தம். அப்பா, நீ ரொம்ப சங்கீர்த்தனத்திலே சங்கீதம் பாடுகின்றாய், வேண்டாமே. நாம சங்கீர்த்தனத்துக்கு பூ தொடுக்க நாறு எவ்வளவோ அவ்வளவு இருந்தால் சங்கீதம் போரும் என்பார். அவர் பாடும் பொழுது அவரையும் அறியாமல் சங்கீதத்திலே பல்வேறு பிடிகள் ஆச்சரியமாக வெளிப்படும். இதை கிரகிப்பதற்கு என்றே பல்வேறு மகாமகா வித்வான்கள் எல்லாம் வந்து இவர் பாடும் தன்மையிலே தம்மை மறந்து தன்னை இழந்து அந்த சுகானுபவத்தை பெற்றவர்களாக குறிப்பெடுத்து கொண்டு சென்ற காலம். அவ்வாறே நாட்டிய சாஸ்திரம், ராகினி, பத்மா, லலிதா போன்ற உயர்ந்த நாட்டிய சிரோமணிகள் பலர் கூடி வந்து இவருடைய சலங்கை துவனிக்கின்ற பாவம் என்ன, அது சொல்ல வரும் விஷயம் என்ன, நூபுரத்திலே ஒவ்வொரு மணியும் ஒவ்வொரு விஷயத்தை சொல்லுவா போல் அமையும் அவருடைய பாவம், அவருடைய லயம், அவருடைய அந்த கால்களினால் ஏற்படுகின்ற சலங்கை ஒலி, நூபுர துவனி அதற்கேற்றாற்போல் லைவத்வான்கள் வாசிப்பதும் கீர்த்தனத்திலே அது தோய்ந்து அந்த கீர்த்தனானுபவத்தை அந்த கீர்த்தங்கர், அந்த ரச்சனாக்கர், அந்த கீர்த்தனையை எழுதிய மகனீயருடைய ஹிருதயத்திலே யாதொரு பாவம் உண்டோ அந்த பாவத்தை துவனிக்குமாற் போல் அமையும் உயர்ந்ததான நாட்டிய பாவ ரசலய விந்யாசங்கள். ஆஸ்தே கிமதః பரம் ஜன்ம சாஃபல்யம். குருநாதனோ கிடைத்து விட்டார், அவருடைய திவ்ய சரணங்களோ, அவர் நமக்கு அளித்த பாதுகைகளோ யஸ்மத் கௌடிம்பிக தனம் என்று நம்ம குடும்ப தனமாக வந்து அவரே நம் குடும்பத்தை நிர்வகிக்கும் நியாமகராக இருந்து கொண்டு நமக்கு வழிகாட்ட, அவர் கட்டாட்ச பலத்தினாலே நம்மை போஷித்து வளர்த்து நம்மையும் ஆளாக்கி ஒரு பொருட்டாக மதித்து சாதுக்கள் மத்தியிலே ஒரு சேவகனாக நம்மையும் ஏற்றுக்கொண்ட அழகு. ராமுடீதி விக்யாதோ கைங்கர்யே ச சதாரதः ஆத்மஜானமயோ வர்யோ குருகடாட்ச சுபூதः சஹ. ராமுடு என்று பெயர் பெற்றவர், பெரும் பெருமை கொண்டவர், புகழ்மிக்கவர், சதா காலமும் நிருசிம்ம உபாசனை, நிருசிம்ம நாமம், நிருசிம்ம பஜனம், நிருசிம்ம தியானம், நிருசிம்ம மந்திர ஜபங்கள் என்று மகா தபஸ்வியாக ஆபால்யாத்து பிரம்மச்சாரியாகவே இருந்த ஞானமயமான உத்தமாதிகாரி, குரு கட்டாட்சத்தினாலே பாபாவின் குமாரராக அவதரித்தவர், சதா சத்சங்கத்திலேயே தன் வாழ்க்கையை கழித்தவர். பிறந்தது முதல் பாகவத சுவாமியின் கட்டாட்ச பலத்தினாலே அவரோடு அனைத்து இடங்களுக்கும் ஷரீர உபாதியை பொருட்படுத்தாமல் ஷரீர வியதையை மறந்தவராக தன்னை மறந்து குரு கட்டாட்ச
பலத்தினாலே குரு சேவை செய்த வண்ணம் இருந்தவர். பகவத் உபசாரையோ நிஷ்டாதோ சர்வ சேவையா பகவத் கிருபயா ஜாதோ குரு சேவக ரூபினஹா. பகவத் உபசாரங்களிலே நிருசிம்மனுக்கு உபசாரங்களிலே குறிப்பாக பிரபோதனம் நித்யோத்சவ பத்ததிகளே நிஷ்டாதராக இருந்து குறிப்பறிந்து பகவத சுவாமியின் ஒரு கடைக்கண்ணுக்கு இதன் அர்த்தம் என்ன என்பதை உணர்ந்து அடுத்த கணம் அதை செயல்படுத்தும் திறமை பெற்றவராக, மகத்தான ஒரு கியாதி பெற்றவராக, தன்னை அண்டியவர்களுக்கு ஏகாந்தத்திலே பலவித உண்மையான குரு பக்தியின் நிலை என்ன, பக்தியின் சாதனத்தினாலே எதை அடையலாம் என்பதை தான் வாழ்விலே அறிந்து உணர்ந்து தெளிந்து கடாட்ச பலத்தினாலே வளர்க்கப்பெற்று அறிந்த மறைப்பொருள் யாவையும் எடுத்தோதுவார். ஆஞ்சநேயைவொன்மத்தோ நிருசிம்ம ஜனனோத்சவே ஆஞ்சநேய ஸ்வயம் பூதோ குரு பக்த சதோத்தமஹ. குரு சேவையே தனது கண்களாக பெற்றவர் வெங்கட சுப்பிரமணியன் என்பது இயற்நாமம். பாபாவின் குமாரர், பெரிய ஆஞ்சநேய உபாசகர், தாரக நாமத்திலே உன்மத்தர், நிருசிம்ம பஜனோத்சவ கைங்கரியத்திலே இடையினையற்றவர். ஆஞ்சநேயரே நிருசிம்ம ஜெயந்தி அன்று ஆஞ்சநேய உற்சவத்திலே இவரிடம் ஆவிர்பாவமாகி இறங்கி அனைவருக்கும் இவர் கையினாலே பிரசாதம் அளித்து வாக்களிப்பார். அப்படி ஒரு உயர்ந்ததான குரு சேவா சிகாமணி என்றால் மிகையல்ல. தான் ஒரு வீட்டிற்கு சென்றால் குருநாதருடைய வஸ்திரங்களை தானே தோய்த்து மடியாக உணர்த்தி எடுத்து மடிசஞ்சியிலே மடித்து விட்டுதான் ஆகாரத்துக்கு அமர்வது என்பது அவருடைய வழக்கமாக இருந்தது. பூஜைக்கு உபயோகப்படுத்தும் பாத்திரங்களை எண்ணி இத்துணை சிறிய பாத்திரங்கள், இத்துணை தூபதீபாதிகள், இத்துணை பெரிய வட்டில்கள், இவ்வளவு சாமான்கள் போட்டிருக்கேன் என்று அவர்களிடம் கிரகஸ்தர்களிடம் சொல்லி அவற்றை எண்ணி வாங்கி அவற்றை திருப்பி அழகாக துடைத்து விபூதியிட்டு பளித்தென்று அன்றுதான் பாத்திரக்கடையிலிருந்து வாங்கி இருப்பது போல் தோன்றும். அவ்வளவு அழகாக அனைத்தையும் செய்வார் அவர். அந்த டோலோத்சவ சமயத்திலே அந்த பட்டி கட்டுவதும் அழகாக அதை எடுத்து கொடுப்பதும், அந்தந்த வேளைகளிலே அபிநயத்தோடு நடக்கின்ற நித்யோத்சவத்தில் அந்தந்த கணத்திற்கு எது தேவையோ அதை தயாராக சித்தமாக வைத்திருந்து, அதுபோல் கல்யாணோத்சவங்கள், அதுபோல் பவளிப்பு உற்சவங்கள் அனைத்திலும் நிகரற்ற பாஷா ஞானத்தினாலே உயர் ஞானம் பெற்றவராக இருந்து குறிப்பறிந்து அனைத்தையும் செய்து பகவத சுவாமியின் ஹிருதயத்திலே தன்னிகரற்ற ஸ்தானத்தை பெற்று ஒளிர்ந்த உத்தமாதிகாரி என்றால் மிகையல்ல. ஆகாரம் ஏற்பது கொஞ்சம்தான். எந்த ஒரு வஸ்து நன்றாக இருந்தாலும் இரண்டாவது முறை இலையிலே போட்டுக்கொள்ளும் அளவிற்கு ஜிஹ்வாசாபல்யம் மற்றவராக இருந்தால் எதிலும் ஒரு பரம வைராக்கியமுடையவராக விரக்தாகவே இருந்தார். மகத்தான நிருசிம்ம ஜபத்தியான பலராகவே இருந்தார். நிருசிம்ம நாமத்தை ஜபிப்பார். பகவத் கைங்கரியத்திலே சதா காலம் உழலுவார். தனக்கு ஒரு சில சிறார்களை கூப்பிட்டு தயாரித்தும் வைத்திருந்தார். அவர்களுக்கு குறிப்பறிந்து செய்யும் விஷயங்கள் யாது என்பதை அழகாக எடுத்தோதி வந்தார். அதனால் இவர் இந்த சங்கத்திற்கே ஒரு அணிவேர் போல் இருந்தார். பகவத சுவாமி நிச்சிந்தையாக பாடுவார், ஆடுவார். கைங்கரியங்கள் என்று விட்டால் ராமுடு இருக்கையிலே எனக்கு ஏன் கவலை என்று நிஷ்கவலையாக இருந்தார். சரணாகதி தத்துவத்திலே நிர்பரோ நிர்பயோஸ்மி என்ற வாக்கியம் உண்டு. அதுபோல் இவர் பகவத் கைங்கரியத்திலே ஈடுபட்டு இருப்பதினாலே நான் ஏன் கவலைப்பட வேண்டும், நான் ஏன் பயப்பட வேண்டும், அனைத்தும் ராமுடு பார்த்து கொள்வான் என்று பாகவத சுவாமி மெச்சும் அளவிற்கு வாழ்ந்தவர். ஆஞ்சநேய உபாசகர். அவர் கையினால் விபூதி வாங்கி இட்டுக்கொண்டால், மங்கவ்வா கையினால் விபூதி இட்டால் எவ்வாறு நோய்கள் நிலங்குமோ அதுபோல் நமது அபிஷ்டம் யாவும் நீங்கும் உத்தமமான பொற்கரங்களை உடையவர் ராமுடு என்றால் அது மிகையல்ல. தன் சரீரத்தின் உபாதை அனைத்தையும் வெளியில் காட்டிக்கொள்ளாது. தான் சிரமப்படும் எந்த ஒரு விஷயத்தையும் வெளியில் கூறாது, மறந்தும் கூறாது. அவ்வாறு தனக்குள்ளேயே பொதித்து வைத்து கொண்டு தன் சரீரத்தை ஒரு பொருட்டாகவே மதிக்காது. அல்லும் பகலும் அஹோராத்திரம் திவ்யநாமம். காலை 8 மணிக்கு தான் நித்யோத்சவமே பூர்த்தியாகும். உடனே ஸ்தானத்துக்கு சென்று விடுவார். உடனே ஏகாந்தத்திலே ஜபம் செய்த வண்ணம் இருப்பார். எப்பொழுதெல்லாம் நாமசங்கீர்த்தனம் இல்லாத காலங்களோ அக்காலங்களிலெல்லாம் சஹசிராவர்த்தி காயத்ரி ஜபம் செய்வதும் அவருக்கு
உபதேசிக்கப்பட்ட ஆஞ்சநேய நிருசிம்ம மந்திரங்களை எண்ணற்ற கணக்கிலே ஜபம் செய்து நிருசிம்ம சமர்ப்பணம் செய்வதும் குருநாதரான தன்னுடைய ஆத்மபந்துவான பாகவத சுவாமியிடம் தன்னிகரற்ற பக்தி கொண்டு ஒழுகுவார். பாகவத சுவாமியின் காலத்துக்கு பிறகு சஞ்சீவி அண்ணாக்கு இவர் நிழலாகவே இருந்து செய்த கைங்கரியங்கள் கடைசி காலம் பர்யந்தம் தனக்கு யாதொரு நோயுமற்ற ஒரு கல்கட்டா சென்றிருந்த பொழுது அனைவரும் கம்பளியெல்லாம் போற்றிக்கொண்டு நல்ல குளிர்காலம் மார்கழி மாசத்திலே ஒரு முறை கல்கட்டா வேத் பவன்லே ப்ரோக்ராம். அதற்கு பாகவத சுவாமி சென்ற பொழுது, அப்பா ரொம்ப நீ எப்பொழுதும் போல் இருக்காதே, கொஞ்சம் உடம்பையும் கவனித்துக்கொள் என்று பாகவத சுவாமி சொன்னார். அவரோ கவலையப்பட மாட்டால் 3 வேளையும் ஸ்நானம் இருந்தாலும் கங்கையோ இது போல நதிகள் கண்டுவிட்டால் நதியில் தான் ஸ்நானம் செய்வார். இல்லை கூப்ப ஸ்நானம், இல்லாட்டி குளம் இருந்தால் குளத்தில் ஸ்நானம். எப்பொழுதாவது உடம்பு அசக்தத்துக்காக வெந்நீரை போட்டு ஸ்நானம் செய்தால் பெரிய விஷயம். பாகவத சுவாமி விஷயத்திலோ அவர் குறிப்பறிந்து அவருக்கு வேண்டுவது அனைத்தையும் செய்துவிட்டு அதன் பின்னர் தான் அவர் தியானத்துக்கோ ஜபத்துக்கோ அமருவார். என்றாவது எங்கே ராமுடு கண்ணிலே படக்காணும் என்று பாகவத சுவாமி ஆகாரத்துக்கு அமரும்பொழுது இருந்தால் அவர் இன்று சஹசிராவர்த்தி ஜபம் செய்கிறார், மௌனம் வருகிறேன் என்று சைகை காட்டியுள்ளார், அவனை திருத்த முடியாது போ என்பார் பாகவத சுவாமி. அதுபோல் இதற்கு பின்னால் சஞ்சீவண்ணாவிற்கு அப்படி அவர் கைங்கரியம் செய்தார். தன் கடை மூச்சு பர்யந்தம் தன் சரீரத்தை ஒரு பொருட்டாகவே மதிக்காது இருந்தார். ஆனாலும் தனக்கு என்றாவது ஒரு நாள் ஜாதஸ்ய துருவோ மிருத்யுஹு என்பது சத்தியம் என்பதினாலே பிறந்தவன் இறந்துதானே ஆக வேண்டும். அதனால் தனக்கு பிறகு சில வாரிசுகளை அவர் தயார் செய்து வைத்திருந்தார். அதுதான் உத்தமாதிகாரிக்கு லட்சணம். பிராமணன் ஷட்வித கர்மங்களை செய்ய வேண்டும். அத்தியனம் அத்தியாபனம் என்பது முதல் 2. தான் வேதோச்சிதமான வாழ்க்கையை வாழ வேண்டும். வேதத்தை கசடர கற்க வேண்டும். தான் கற்றதை 4 பேருக்காவது போதிக்க வேண்டும். அதனால் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் பழக வேண்டும். பெரிய பெரிய பணக்காரர்கள் வீட்டில் எல்லாம் பாகவத சுவாமி சென்ற பொழுது எந்த ஒரு வஸ்துவும் இது நன்றாக இருக்கின்றதே, நிருசிம்மனுக்கு தாயேன் என்று அவர் வாக்கிலே வந்துவிட்டால் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கின்ற எண்ணற்ற குடும்பங்களில் பழகியும் வீட்டிலேயே அதிதி போல் இருந்தவர் வெளியிலே எவ்வளவு நாசுக்காக நடந்து கொள்வார் என்றால் அது அனுபவித்தவர்களுக்குத்தான் தெரியும். ராமுடு வந்துவிட்டால் கவலையே வேண்டாம், நம்பாத்து அத்துணை விலை உயர்ந்த வஸ்துக்களையும் கொடுத்து விடலாம், அவர் பத்திரமாக திருப்பி தருவார். இந்த பாத்திரங்கள் வெள்ளி பாத்திரங்கள் எல்லாம் நிருசிம்ம சேவை கன்றோ என்று அந்த பணக்கார தம்பதிகள் தந்தாலும் அதை மிகவும் பத்திரமாக பாதுகாத்து எண்ணிக்கொள்ளம்மா, நாளை கிளம்புகின்றோம், இதெல்லாம் எடுத்துவிட்டு என்னுடைய பாத்திரத்திலேயே நான் பண்ணிக்கொள்கிறேன் என்று பத்திரமாக திருப்பி கொடுத்து விடுவார். மிகவும் மனசேகம் வச்சசேகம் கர்மன்யேகம் மகாத்மனாம் என்று தன் மனசிலே என்ன ஒன்றோ அந்த நிஷ்கபட தன்மை தன் கைகளிலும் மறந்தும் எந்த ஒரு உத்தரணி கூட அவருடைய வெளிவஸ்து கூட அவருடைய ஜோல்னா பைக்குள் வந்து விடாது. அப்படி ஒரு வைராக்கிய பரிதராக கஷ்ட மௌனியாக மகா தபஸ்வியாக பாகவத சுவாமிக்கும் சஞ்சீவி அண்ணாவிற்கும் அவர் செய்த கைங்கரியம் அதுபோல் இன்றளவும் காண கிடைக்கவில்லை என்பதுதான் ஆச்சரியமான விஷயம். அப்பேற்பட்ட மகத்தான व्यक्तिயை இன்று ஸ்மரிப்பதினாலே கோபாலகிருஷ்ண பாகவத சுவாமி அவருடைய அருளும் சஞ்சீவி அண்ணாவின் கிருபா கட்டாட்சம் நம் அனைவருக்கும் ஏற்பட வேண்டும் என்பதற்காக இப்பேற்ற மகனியர்களை ஸ்மரிக்கும் பாக்கியம் அது சரித்திரத்தின் ஊடே வந்துவிட்டது. அதனால் தவிர்க்க இயலாதது. ஆச்சரியமான व्यक्ति பழகினவர்களுக்கு கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் என்ற நிலை அவருடன் பழகினவர்களுக்கே அது தெரியும். அவர் விரட்டுவார், அது விரட்டினால் கோபப்படுபவர்கள் எண்ணற்ற பேர் இருந்தாலும் சிரித்துக்கொண்டே அவரிடம் அனைத்து கைங்கரியங்களையும் செய்து முடிப்பவர்கள் தான் நிறைய காணக்கடை. அப்பேற்பட்ட மகனீயர் நிருசிம்ம சரணத்தினால் ஆசிரிக்கப்பட்டு நிருசிம்ம சரணத்தின் பஜனையிலேயே ஈடுபட்டு நிருசிம்ம நாமத்தையே ஜபித்து நிருசிம்ம மந்திரங்களையே உருவேற்றி காயத்ரி உபாசனையும் ஆஞ்சநேய உபாசனையும் இருக்கண்களாக கொண்டு சித்த புருஷனாக வளம் வந்தவர் ராமுடு என்றால் அவரை பெற்ற பாபாவின் பெருமையே என்று நினைக்கிறார். இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல்லை பெற்றெடுத்தவர், தந்தைக்கு பெரும் புகழை ஈன்றவர் நம்முடைய ராமுடு அண்ணா. அருள்நிதி இவரோர் குருவருளால் பாவாவிற்கு மகனானார். பெரும் நிதி தனது தவம் ஜபம் தியானம் அனுட்டானமதிலே மறையறிந்தோன்
கைங்கரியமதி நிறை ராமுடு இவர் என்பார். பாலில் இவர் பாரில் இவரோரு சேவா திலகம் ஞாலத்தே நிருசிம்ம கைங்கரியத்தாலே புகழ் கீர்த்தி சித்தி நிரம்பப் பெற்றவர் அகம் குழைந்தெத்துவோம் அவரடியே. அருள்நிதி இவர் ஓர் குருவருளாலே பாபாவிற்கு மகனானார். பாபா செய்த உயர்ந்ததான ஜபம் தபம் அனுஷ்டானம் தியானம் சித்திகள் பூஜைகள் பஜனைகள் இவற்றின் ஓர் பலன் உண்டு என்றால் அது ஓர் உருவெடுத்து வந்ததுதான். இவருடைய குமாரராக இவர் பிறந்தார். பெரும் நிதி தனது ஜபம் தியானம் அனுஷ்டானம் அதிலே நேலம் காலம் தெரியாது ஏகாந்தமாக அமர்ந்து தியானத்திலே ஜபத்திலே தன்னை மறந்திருப்பார். மறை மதி நிறை ராமுடு இவர் என்பார். பாரில் இவர் ஒரு சேவா திலகம். உபயுக்தமான வேத பாட்டங்கள் இவருக்கு ஆகியிருந்தது. அதனால் மறை அறிந்தவராக இருந்தார். அனைத்து பூஜைகளையும் தந்தையிடமே கற்றபடியினாலே அனைத்தையும் கிரமேண வேதோச்சிதமாக செய்யக்கூடிய திறமை பெற்றவராக இருந்தார். பஜனை சம்பிரதாயத்திலோ ஜெயஜானகி ரமணா என்ற தொடைய மங்களத்தில் ஆரம்பித்தால் பவ்வளிம்பு முடிந்து ஆஞ்சநேயோத்சவ உற்சவம் பரியந்தம் பாடக்கூடிய அத்துணை கிருதிகளிலும் நல்ல ஒரு பிரஜை நல்ல ஒரு ஞானம். சாகித்யங்கள் சுத்தியாக பாடுவதிலே நிகரற்றவர். சுதி சேராது அது வயதானதற்கு அடையாளம். ஆனால் பாவத்தில் குருநாதர் தந்த பிச்சை பாவத சுவாமியே அத்துணை பாவமும் இவரிடம் வந்து இறங்கி இருக்கும். ஆஞ்சநேயர் உபாசகர் ஆனபடியால் ஆஞ்சநேயருடைய அருள் பெற்றமையால் பிரம்மச்சாரியான இவர் நிரம்ப ஞானம் பெற்றவராக மிகவும் கியாதி பெற்றவராக, ஆனால் அடக்கத்தில் பெரும் வினயசீலராக வினயசீலம் என்கின்ற சம்பத் நிறைந்தவராக இருந்தார் என்றால் மிகையல்ல. நிருசிம்ம பஜனை பூஜை அனுஷ்டானம் ஜபம் தியானம் நாம ஜபம் ஆஞ்சநேய மந்திரங்களின் ஜபம் குருநாதனுடைய குறிப்பறிந்து செய்யும் சேவையின் உயர்ந்த ஈடு இணையற்ற சேவா திலகம் இவர் என்பார். பாரில் இவரோர் சேவா திலகம் ஞானத்தே நிருசிம்ம கைங்கரியத்தாலே ஈடு இணையற்ற பெயர் கொண்டிருந்தார், சித்திகள் கொண்டிருந்தார். சிறு பிள்ளைகள் தவறு செய்தால் சற்று கோபித்துக் கொள்வார், அது அவர்களை திருத்துவதற்காக. ஆனால் சிலர் பாக்கிய இழப்பினாலே என்னை கோபிக்கின்றார், இவர் என்ன என்று சென்று விடுவர், அது பாக்கிய க்ஷயத்திற்கு ஹேத்து. உண்மையாக அவரை அண்டிய ஒரு சில உத்தமாதிகாரிகளை தனக்கு பிறகு பாகவதருக்கு கைங்கரியம் செய்ய வேண்டுமே என்று தயார் செய்த மகனியர். புகழ் கீர்த்தி சித்தி நிரம்ப பெற்றவர் அகம் குழைந்து எத்துவோம் அவரடியே. உயர்ந்ததான புகழ் மிக்கவர், கீர்த்தி மிக்கவர், எதற்கும் ஆசைப்படாத வைராக்கிய நிதி, வைராக்கிய சம்பன்னர், தன்னை எந்த ஒரு பொருளுக்கும் எந்த ஒரு பரிஸ்திதியிலும் தான் ஈசிக்கொள்ளாத ஒரு உயர்ந்ததான வீட்டிலேயே அதிதிவத்து வாழ்ந்தவர். உத்தமாதிகாரி மகா தபஸ்வி கோபாலகிருஷ்ண பாகவத சுவாமியின் காலத்துக்கு பிறகு சஞ்சீவி அண்ணா இதை நன்கு அறிந்தார், உணர்ந்தார். ஆஹா, எனது தந்தை எனது குருவே ஆனாலும் எப்பேற்பட்ட கைங்கரியம் செய்தவன் இவன் என்று கொண்டாடி மகிழ்ந்தார், போற்றி மகிழ்ந்தார். அவரை எல்லா இடத்துக்கும் அழைத்துச் சென்றார். பாரதமெங்கும் அத்துணை நதிகளிலும் தீர்த்தவாடச் செய்து அங்கெல்லாம் நமது கீர்த்தனம் செய்து பாகவத சுவாமி எவ்வாறு இருந்தாரோ அவ்வாறே நமது சஞ்சீவண்ணான் பிற்காலத்திலே சஞ்சாரம் செய்ய ராமுடும் அவரோடு அவரது நிழலாகவே வாழ்ந்து நிருசிம்ம பஜனை ஜபம் தியானம் அனுஷ்டானம் நிருசிம்ம நாமம் ஆஞ்சநேய நாமம் ஆஞ்சநேய மந்திரங்களின் புரஸ்சரணம் இவற்றின் வாயிலாக அநாயாசேன மரணம் வினாதைன்யேன ஜீவனம் தெய்மே கபயாசம்போ தொய் பக்தி மச்சஞ்சலா என்ற நித்தியோத்சவத்திலே வரக்கூடிய பிரார்த்தனைக்கு இணங்கு அநாயாசேன நிருசிம்மச்சரணத்தை அலங்கரித்தவர். அவருடைய புகழ் ஈடு இணையற்றது. அவருடைய சேவை
அறியாதவர்களுக்கும் அறிய வேண்டும் என்பதற்காக இந்த முயற்சியிலே பாகவத சுவாமியின் நிழலாக இருந்த அந்த உத்தமாதிகாரியை இந்த பொன்னான நன்னாளிலே ஸ்மரிக்கின்றோம். குருவர்யமூர்த்தயே தே மங்களம் சத்குருவர்ய மூர்த்தயே தே மங்களம் கோபாலகிருஷ்ண மூர்த்தயே மங்களம் கோபாலகிருஷ்ண மூர்த்தயே மங்களம் மம குரு வரதாரியதே மங்களம் மம குரு வரதாரியதே ஜெயமங்களம் நித்ய शुभमङ्गलम् मङ्गलं नरसिंह पदाश्रुताय मङ्गलं नरसिंह पदाश्रुताय मङ्गलं नृहरिपद पूजा भृङ्गिणे मङ्गलं नृहरिपदपूजा भृङ्गिने मङ्गलं गुरुवर्य मूर्तये ते मङ्गलं गोपाल कृष्णमूर्तये जयमङ्गलं नित्य शुभमङ्गलम् सद्गुरु गोपाल कृष्ण भागवत स्वामिनः जय। दिव्य मधुर भगवन्नाम की जय। समस्त कोटि सज्जनलकु जय।